ஒரு முறை கப்பக்கிழங்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கப்பக்கிழங்குனா நம்ம ஊரில் வந்து ஆழ்வெள்ளி கிழங்குன்னு சொல்கிறோங்க இல்லைங்களா, அந்த கிழங்கு தாங்க. இந்த கப்பக்கிழங்கு வந்து தாளித்து இப்படி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா இந்த மாதிரி தான் எங்களுக்கு தாளித்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நல்ல கிழங்கா இருக்கணுங்க வேறு. இந்த மாதிரி மாவு கிழங்கா இருக்கணும். நம்ம வேக வச்சு பார்த்தாலே தெரியும், நல்ல மாவு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிழங்கு வச்சு நம்ம அந்த மாதிரி தாளித்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த கிழங்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேரளாவில் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ஜாஸ்தி சமைப்பாங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நான் தேங்காய் எண்ணெயில் செய்யலைங்க. சாதாரண வீட்டில் யூஸ் பண்ணுற கோல்டு வின்னரில் தான் இப்போ நான் செஞ்சிகிட்ருக்கேன். கோல்டு வின்னருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ வரைக்குமே நாங்கள் எல்லாம் இது செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் வந்து கேரளாவில் இருக்கும்போது அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஆசைக்கு இப்பயும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தாளித்து சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே இது இப்பயும் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதுலேயே வந்துட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்ச கிழங்கையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது தேவையான அளவு உப்பு. நான் சும்மா கொஞ்சம் தாங்க உப்பு போடுறேன். ஏன்னா இதில் வந்து நான் வந்து வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கிழங்குக்கு. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். தனி மிளகாத்தூள் சேருங்க. இப்போ வந்து எல்லாம் கலந்து வச்சுருப்பீங்க சில வீட்டுகளில். அது மாதிரி போட்டால் நல்லா இருக்காதுங்க. தனி மிளகாத்தூள் தான் இந்த கிழங்குக்கு நல்லாயிருக்கும். எங்கள் நைனாவுக்கும் இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது சும்மா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி தாளித்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்கும்போதே இந்த மாதிரி தாளித்து கொடுத்துருமான்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அம்மாவும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா நைனாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. இந்த கிழங்குல இப்படி இல்லாமல் வந்துட்டு சிலவங்க வந்துட்டு இந்த கிழங்குல மஞ்சத்தூள் போட்டு வேக வைப்பாங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா இந்த நம்ம புட்டு செய்கிறதுக்கு உடச்சி விடுங்க பாருங்கள், அது மாதிரி உடச்சி விட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க. அதுவும் நல்லா தாங்க இருக்கும். கேரளா பொறுத்த வரைக்கும் நிறையா விதத்தில் இது செய்வாங்க கிழங்கு. ஏன்னா அவங்க வந்து கிழங்கு ஜாஸ்தி சாப்பிட்றவங்க. கப்பக்கிழங்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேரளாக்காரவங்களுக்கு. அவங்க சாயந்தரத்தில் கட்டஞ்சாயவுக்கும் கப்பக்கிழங்கு செஞ்சு வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற கிழங்கு இது. காலை நேரத்துலேயும் சாயந்தரத்துலேயும் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த கிழங்கு. நாங்கள் அங்கே இருந்ததுனால நாங்களும் இது செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோம். நான் தமிழ்நாட்டில் எங்கே விற்றாலும் ஆழ்வெள்ளி கிழங்கு விற்கிதுன்னா நான் உடனே வாங்கிடுவேன். ஆனால் இது வந்து ஆழ்வெள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் கேரளாவில் வந்து கப்பக்கிழங்கு இதுக்கு பேர். ரெடி ஆகிடுச்சு. வந்து இது மாதிரி கிழங்கு நல்ல கிழங்கா பார்த்து வாங்கணும். நாங்களே எப்பயுமே வாங்குகிறோம். எப்போயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி நல்ல கிழங்கு எங்களுக்கே கிடைக்கிது. நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்கும்போது பார்த்தா சில கிழங்கு வேகும், சில கிழங்கு வேகாது. ஆனால் இந்த கிழங்கு நல்ல கிழங்கா இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துட்டு செய்யலான்னு முடிவு பண்ணேன். இது பாருங்கள், இந்த கிழங்கு சூப்பராகவே இருக்குது. நல்ல மாவு கிழங்கு இது. இந்த மாதிரி கிழங்குல செஞ்சு சாப்பிட்டா தாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.